கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது மேலதிகாரிக்கு கீழ் தாழ்மையாய் இருப்பீர்கள். ஒரு ப்ரொமோஷன் வரும்போது உங்களை அந்த மேலதிகாரி ஞாபகம் வைத்திருப்பார். அதைப்போல பிஸ்னஸ் செய்யும்போது வாடிக்கையாளர்கள் கோபப்பட்டாலும் தாழ்மையாக பதில் சொல்கிற முதலாளிகளும் உண்டு. பெற்றோரிடத்தில் பிள்ளைகளும் தாழ்மையாய் நடப்பதுண்டு. இப்படி உலகத்தில் தாழ்மையாய் நடப்பவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை விட கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் இருந்து பாருங்கள், அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். கர்த்தர் முன் தாழ்மையாய் இருப்பது என்பது அவருக்கு கீழ்ப்படிவது, மனம் திரும்புவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவரை பின்பற்றி கொள்வது. எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மனம் திருந்த வேண்டிய காரியங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். எங்களுடைய வீண் பெருமைகளை எடுத்து போடுகிறோம். நாங்கள் பெருமையாய் நினைத்த காரியங்களை, பேசிய வார்த்தைகளை இரக்கம் பாராட்டி மன்னியுங்க. எண்ணங்களில், செயல்களில் தாழ்மையை கொண்டு வருகிறோம். எங்களை நீர் உயர்த்துவதற்கு தடையாய் எங்களிடத்தில் இருக்கும் வைராக்கியம், இச்சையான காரியங்களை அப்புறப்படுத்துகிறோம். உயர்வின் நாட்களில் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.